ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதியதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த இரவு முழுவதும் எங்களை கணின் மணியை போல காத்திரதுக்காக ஸ்தோத்திரம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாது என்ற வார்த்தைக்காக, உடைய வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உண்ண உணவு, உடுக்க உடைய, தங்க இருப்பிடம் தந்து சிலருடைய வியாதிகளை குணமாக்கி, சிலருடைய வறுமைகளை மாற்றி, சிலருக்கு நன்மை உண்டாக நற்செய்திகளை கொடுத்து, சிலருக்கு வேலை வாய்ப்புகளில் உயர்வை கொடுத்து, வேலையை கொடுத்து, சிலருக்கு சில உடல் உபாதைகளிலிருந்து விடுதலை கொடுத்து, சிலருடைய கண்ணீரை மாற்றி, சிலருக்கு சந்தோஷத்தை கொடுத்து, பலருக்கு ஆசீர்வாதனை கொடுத்து வருகிற கிருபைக்காக என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை தேடுகிறவர்களை நான் சிநேகிப்பேன் என்று சொன்னவர், அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார் என்ற வார்த்தையின்படி அதிகாலையிலே நாங்கள் தேடுகிறோம். ஒரு குழு கூட்டமாக, சிறு கூட்டமாக இணைந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்மை பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படியே எங்கள் முகங்கள் எல்லாம் பிரகாசிக்க பண்ணுகிற கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, எல்லாம் தெரிந்த பாடலை நாம் சேர்ந்து பாடு. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி பொழியாது, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாது. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த என் ஆண்டவரை தொழுதேற்று, போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று, வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய் உயிர் தந்த, வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய் உயிர் தந்த, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. மோசே போல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் குடும்பம், என் பிள்ளைகள், வம்சம், என் வீடு, என் ஆஸ்தி, என் செல்வம் எல்லாம் பாதுகாக்கப்படணும், நாங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. யோசபாத்தை போல ஆண்டவரை நிற்க பலனில்லை, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கின்றன என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆகாரை போல கண்ணீர் விடுங்க, கானானிய ஸ்திரியை போல கண்ணீர் விடுங்க. ஒரு தகப்பன் தான் மகளுக்காக கண்ணீர் விட்டது போல கண்ணீர் வெடித்து ஜெபம் பண்ணுங்க. வியாதிக்காக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கைகள் உயர்த்த முடியலனாலும், ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரட்டும். வறுமை நீங்க, கரத்தை உயர்த்துங்க. ஜெயம் வேணுமா, விக்ட்ரி பாஸ் பண்ணுமா, கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஜெயமோ கத்தரால் வரும். சத்துருக்கள் உங்கள் மேலே ஏறி போகிறாங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஆண்டவரே, இந்த சத்துருக்களிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து, எனக்கு சத்துருவை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர்.
என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற வார்த்தைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை தாங்குகிறவர், எங்களை காக்கிறவர், உணங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் எங்களை காக்கிறவர். கர்த்தர் எங்கள் வலது பக்கத்தில் எங்களுக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்துவதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டவனுடைய எல்லா அடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்க, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னவர். ஆண்டவர், இந்த வறுமை, இந்த வியாதி, இந்த கடன், இந்த குழந்தையின்மை, இந்த திருமணம் ஆகாத தடை, சாபம், இவை எல்லாம் விலகணும்னு சொல்லுங்க. வீடு வாசல் ஏற்படுத்துவேன்னு சொன்னங்களே, எத்தனை நாட்கள் நாங்கள் வீடு தேடி கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல வீட்டை வாங்கும்படியான கிருபை தான். வாகனம் வேண்டும் என்று கவலையோடு காத்திருக்கிறோம். வாகனம் கொடுத்து ஆசீர்வதிங்க. ப்ரமோஷன், பணம் வரவு, ஆண்டவரே இந்த பணம் இன்னும் வரலையே, இன்னும் வேதனையோடு இருக்கிறோம். சிலருக்கு ஜுரம், தொண்டை வலி போன்ற காரியங்களிலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவர், இருதயத்திலே காணப்படுகிற பலவீனங்கள், நோய்கள் இப்பொழுதே மறையட்டும். சருமத்திலே காணப்படுகிற சரீர வியாதிகள் மறையட்டும். சிறுநீரகத்திலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் மாறட்டும். நடக்க முடியாமல் சிரமப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நேற்று தினம் நம்ம காணா ஒரு திருமணத்தை பார்த்தோம். ஆண்டவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு வேலை உண்டு, எல்லா குறித்த நாள் உண்டு. நமக்கு குறிக்கப்பட்ட ஒரு நாள் உண்டு. அந்த குறித்த நாள் வரைக்கும் அவர் சும்மா இருக்கிறது இல்லை, அவர் நமக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நாம் நினைக்கிறோம் அவர் அமைதியாக இருக்கிறார். இல்லை இல்லை இல்லை, காரியங்களை எங்கெங்கே நீர்க்கால்களை திருப்பணுமோ, எங்கெங்கே ராஜாக்கள் இருதயத்தை கரைய பண்ணணுமோ, யாரெல்லாம் கவுக்கணுமோ, யாரெல்லாம் அனுகூலமாக துணையாக உண்டாக்கணுமோ என்பதெல்லாம் அவர் செய்து காரியங்களை கடைசியில் வெற்றியாய் அவர் முடிய பண்ணுவார். அதனால் நம்பிக்கையோடு காத்திருங்க. காத்திருக்கிறவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டதாக சரித்திரமே இல்லை. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரமே இல்லை. நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். ஏன்னா வார்த்தை தான் நம்ம இன்னும் வலுவூட்டும், பலன் அடைய செய்யும். இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற பொழுது 40 வயதாக இருந்தான். இவன் பாதாம் ஆராம் என்னும் சீரிய தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரிய தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். மலடியாயிருந்த, குழந்தை இல்லாமல் இருந்த. நேற்று திருமணத்தில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்தோம். அநேக வாழ்க்கையில் அது காணா ஒரு திருமணத்தை ஆண்டவர் முன்னிருந்து நடத்தி வைத்தது போலவே உங்களுக்கு திருமணங்களை நடத்தி வைப்பார். ஒரு குறையின்றி அவர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு நம்ம விசேஷமாய் குழந்தை, நம்முடைய சந்ததி, இதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை ரெபெக்காளை வாழ்த்தின வாழ்த்துதலை நாம் இப்போ பார்க்கலாம். ரெபெக்காளை எப்படி வாழ்த்தினாங்க தெரியுமா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். எப்படி வாழ்த்தினாங்க கவனிங்க. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாய். உன் சந்ததியார் தங்கள் பகஞ்சனுடைய வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அவர் எப்படி வாசித்தாங்கன்னா,
நீ கோடா கோடியாய் பெருகுவாய். திருமணத்தின் போது நானும் அநேகர் எப்படி தான் வாழ்த்துவேன். கண்டிப்பாக ஆபிரகாமை போல நீங்கள் வாழணும் அப்படின்லாம் ஆசீர்வதிக்க மாட்டேன். ஆபிரகாமை போல செல்வசீமானா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். விசுவாசியின் தகப்பலாக இருக்கலாம் என்று சொல்வேன். தாவீதை வைத்து ஆசீர்வதிக்க மாட்டேன். ஏன்னா யாருமே தன் மனைவியோட ஒரே மனைவியோட அதாவது சொல்லுவாங்கல்ல, ஒரே மனைவியோட அவங்க இருந்ததில்லை. எல்லாருக்குமே அடுத்தடுத்த மனைவிகள் இருந்தாங்க. ஆனால் இந்த வேதாகமத்திலேயே ஒரே மனைவியோடு வாழ்ந்து மரித்தவன் யாருன்னா இந்த ஈசாக்கு தான். சரி, ஈசாக்கை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கலாம். ஈசாக்கு எப்படிப்பட்டன்னு முதல்ல பார்க்கலாம். ஊழியக்காரன் 63ஆம் வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். அவனோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே தியானிக்கிறவன். இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் அவனை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். எப்படி அவனை அறிமுகப்படுத்துகிறாங்க ஆவியானவர் என்று சொன்னால், சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்த பொழுது, அப்போ அவர் காலையிலையும் பண்ணுவார், சாயந்தரமும் பண்ணுவார், எல்லா நேரங்களிலும் பண்ணுவார். இந்த காலகட்டங்களை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும், இந்த தியானம் பண்ணுறது, கடவுளை தேடுறது ஆபிரகாம் தான் நடந்தது, எலியேசர் நடத்தினார். ஆனால் இந்த ஈசாக்கு தியானம் பண்ணுகிறவனாக அவன் இருந்தான். அதுக்கப்புறம் ஈசாக்கை எப்படி ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே நகர்த்துங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே அவன் விதை விதைத்தான். அந்த வருஷத்திலே அவனுக்கு 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு நிறைய ஆடுகள் இருந்தது, மாடுகள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இவ்வளவு ஆசீர்வதித்தவர் ஏன் குழந்தையை கொடுக்கல? குடும்பத்தினர் பிள்ளையை வாழ்த்தும் போது சொல்றாங்க, நீங்க கோடா கோடியா பெருகுவ மகளை பார்த்து சொல்றாங்க. நம்மளும் பிள்ளைகளை பார்த்து அப்படிதான் சொல்லணும். எல்லாருடைய ஆசை அதுதானே. ஒரு பெற்றோருடைய ஆசை தாம் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் இல்லை, அவங்களுக்கு அதுதான் ஆசை. அந்த பிள்ளைகளின் திருமணத்தையும் பார்க்க வேண்டும் என்பது சில அப்பா அம்மாக்களின் ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கச்ச இவங்க வாழ்த்துறாங்க, நீ கோடா கோடியாய் பெருகுவாய், உன் சந்ததி யார் அப்படின்னு வாசிக்கிறாங்க, வாழ்த்துறாங்க. சந்ததி அப்படின்னா அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள். எலியேசர் ஆபிரகாம் இடத்துல சத்தியம் வாங்கி கொண்டு பொண்ணு பார்க்க போக்கும் பொழுதும் கூட அவர் நீ அனுப்பி வைங்க, தைரியமாக அனுப்பி வைங்க, என்னுடைய எஜமானர் செல்வ சீமானா இருக்கிறார் என்று சொல்லிலாம் தான் ஆபிரகாமை குறித்து பெருமையாய் பேசி தான் ஈசாக்கை பெண் கொண்டு வந்தாங்க. இப்போ குழந்தை இல்லை, அதுதான் இங்க வாஸ்தவம். 21ஆம் வசனத்துல மலடியாய் இருந்தாங்க. ஏன் இந்த தாமதம்? இதுதான் நம்ம ஒரு 2-3 வாரங்களாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்வி. Why late? ஏன் தாமதம்? ஏன் ஆண்டவரே மௌனமா இருக்கிறீங்க? ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? எதற்கு இப்படி என்னை காத்திருக்க வைக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே இதுதான் பெரிய கேள்வியாக இருக்கிற. வயது வந்த பிள்ளைகள் இருப்பாங்க, 30 வயதுல
திருமணம் வயதில் இருப்பாங்க, அந்த குழந்தைக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறப்போ அவ்வளோ வேதனை. அந்த வேதனைலாம் வெளியில் யாருக்கும் சொல்ல முடியாது. வேலை இல்லாமல் சில பிள்ளைகள் இருப்பாங்க, அந்த பெற்றோருக்கு அவ்வளோ மன அழுத்தம். கணவன் ரட்சிக்கப்படலை அப்படின்னு ஒரு சில மனைவி இருப்பாங்க, அது அவங்களுக்கு பெரிய அழுத்தம். அதே மாதிரி பெற்றோர்கள் வியாதி, பலவீனங்கள், நோய்கள் வருகிற பொழுது அவ்வளோ பெரிய அழுத்தம். வியாதிகள் நீண்டு கொண்டே இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய அழுத்தம். எப்பொழுது குணமாகும்? எப்பொழுது நான் சகஜமாக மாறுவேன்? இங்கே என்ன செய்தார் என்று சொன்னால், ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். நல்லா கவனிங்க. நான் சிரிச்சுட்டே சொல்வேன் இந்த விஷயத்த. யாரும் சின்சியராக கணவன் தம் மனைவிக்காக ஜெபம் பண்ணுறத பார்க்க முடியாது. மனைவி கணவனுக்காக ரொம்ப அழுதெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் யதார்த்த உண்மை நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் அப்படி மனைவிக்காக அழுது 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 ஜெபம் பண்ணுறவங்க மிகவும் குறைவு. ஈசாக்கு ரெபேக்காளை ரொம்ப நேசித்ததுனால ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீ இங்கே இருப்பா, போவாத, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அப்படி இருக்கிற சமயத்தில் அவன் வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்போது அவள் இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படி போனாள். இதை நீங்கள் படித்தா உங்களுக்கு, நான் ஏன் சிரிச்சேன்னு உங்களுக்கு தெரியும். என்ன கேட்கணும், என்ன கேட்டாங்க இவங்க? திரும்ப வாசிக்கிறேன், ஏன் நான் சிரிச்சேன்னு உங்களுக்கு புரியும். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்றும் போதிக்கொண்டிருந்தன. அப்போது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ, எனக்கு எப்படியோ. ஆண்டவர் சொல்ற பதில் பாருங்களேன். அவ ரொம்ப தனக்கு எனக்கு குழந்தைகளுக்கு கூட அவ கேட்கல, அவ விசாரித்தால் அதற்கு கர்த்தர் ஒரு பதிலை கொடுக்கிறார். என்ன பதில் தெரியுமா? 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலே இருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்திலே 2 பிள்ளை இருந்தது. கவனிச்சிங்களாமா? ஆண்டவர் எனக்கு எப்படி ஆகுமோ அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப என்னை பொறுத்தவரை ரொம்ப செல்ஃபிஷாக இருந்தது. எனக்கு என்ன ஆகிடுமோ, நார்மலாக சில தாயார் சொல்ல, நார்மலாக பிறக்குமா, சிசேரியனா பிறக்குமா, நான் அவன் பிள்ளை பிறந்த பிறகு உயிரோடு இருப்பானா, இந்த கேள்வியெல்லாம் அப்படி நான் யோசிக்கிறேன். பட் அப்படி அவங்க யோசித்தாங்களான்னு தெரியல. பட் அவங்க இப்படி கேட்டிருக்கலாம், எங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கலாம், அல்லது இந்த பிள்ளைகளுக்கு எப்படி ஆகுமோ என்று கேட்டிருக்கலாம். சில வேளைகளில் நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை குறித்து தான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப ப்ரிசைஸாக சில விஷயங்கள் நம்ம உட்கார்ந்து யோசித்து நம்ம ஆண்டவர் பாதத்தில் வைக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஈசாக்கு அது வரைக்கும் தம் குழந்தைகளுக்காக ஜெபம் இருந்திருப்பாரா? நிச்சயம் இருந்திருப்பார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இனியும் தாமதிக்க முடியாது, இனியும் நான் காத்திருக்க முடியாது. ஏன்னா இந்த யூதர் அப்போ இந்த சமயத்தில் லா இருந்ததா என்னன்னு தெரியல, பட் லா இல்லை, இந்த சமயத்தில் இல்லை. அதுக்கப்புறம் லா எப்படி வந்ததுன்னா 40 இயர்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். அதன் பிறகு 2வது திருமணம் செய்து கொள்ள வேண்டும். திருமணமாகி 40 இயர்ஸ் வரைக்கும்
அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். 40 இயர்ஸா 20 இயர்ஸா சரி நினைவு இல்லை, 40 இயர்ஸ் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க திருமணம் லீகலி பண்ணிக்கொள்ளலாம், அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும். ஆனால் இந்த சட்டம் இப்பொழுது வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. இப்போ சின்சியராக ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு. மலடியாக இருந்த தம் மனைவிக்காக ஜெபம் பண்ணினார். பிரியமானவர்களே, கணவன்மாரை விசேஷமாக நான் சொல்கிறேன், குழந்தைகள் பிறக்கிறது உங்கள் கையில தான் இருக்குது, கணவர் கையில் தான் இருக்குது. நான் சொல்வேன், ஏன்னா நாம் தான் ஜெபிக்கணும், ஆண்கள் தான் ஜெபிக்கணும். விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை வைத்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபித்தாதான் கர்த்தர் அடைத்திருக்கிற கர்ப்பத்தை அவர் திறப்பார். வேண்டுதல் கேட்டார். மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். இந்த லேட்டு காரணம் என்ன பாருங்க. இப்போ புரிஞ்சதா உங்களுக்கு லேட்டு காரணம்? ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் யோசித்து பிளான் பண்றார். தாமதப்படுத்துகிறார் என்றால் அதில் ஆண்டவருடைய வெளியேறப்பட்ட ஒரு விஷன், தமிழில் சொல்லப்போனால் ஒரு தரிசனம். என்ன தரிசனம்? ஒன்று குழந்தை இல்லை, ஒன்று குழந்தை பிறந்தா என்ன நடக்கும், 2 வைத்தா என்ன நடக்கும், இப்போ இந்த குழந்தைகள் எப்படி மாறுவாங்க. இப்போ யாக்கோபு ஏசா ஒரு பிரிவினராக போகிறாங்க, யாக்கோபு ஒரு பிரிவினராக போகிறாங்க. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த 12 பிள்ளைகள் இருந்தால் தாவீதின் குமாரன் ஆகிய இயேசு வருகிறார். இதெல்லாம் முன்கூட்டியே ஆண்டவர் அவர் விஷனில், தரிசனத்தில் அவர் கொண்டு வருகிறார். எப்பொழுதும் ஆண்டவர் ஒரு தடை வருகிறது என்று சொன்னார். ஆண்டவர் நம்ம பற்றி ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு தூர பார்வையோடு கூட ஏதோ செய்ய விரும்புகிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே திருமணம் ஆகலை அப்படின்னா, உடனே திருமணம் ஆச்சு அப்படின்னா நல்ல பையன் நல்ல பொண்ணு, அது இல்லை. அப்படி லேட்டாக ஆகுதுன்னா அதை வைத்து ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை தீட்டுகிறார். அந்த குடும்பத்தை குறித்து அவருக்கு ஒரு லார்ஜர் ஸ்கேலில் ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது, விஷன். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, குழந்தை பிறக்கலை அப்படின்னா அந்த குழந்தைய வைத்து ஒரு பெரிய திட்டம். வேலை கிடைக்கல, ரொம்ப லேட் ஆகுது, இனி அவர் உங்களுக்கு கொடுக்க போகிற வேலையில் வைத்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். வீடு கிடைக்கல, சரீரத்தில் வியாதி ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா உடனே இமீடியட்டாக அது குணமாகணும் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் குணமாக்கி அந்த பூர்ண விடுதலை அதை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கிறார். சில வியாதிகள் இன்ஸ்டண்ட்டாக குணமாகும். சில வியாதிகளுக்கு ஆண்டவர் நேரம் எடுத்து நம்முடைய விசுவாசத்தின் அந்த அளவின்படியே அவர் நடத்துகிறார். இறுதியாக அந்த குழந்தைகள் பிறந்தது. கர்த்தர் சொன்ன மாதிரியே 2 சந்ததியாய் இந்த உலகத்திலே வந்தது. பிரியமானவர்களே, நீங்கள் காலதாமதமாகிறது என்று ரொம்ப கவலை கொள்ளாதீங்க. ஆண்டவர் இன்றைக்கே அவர் பதில் கொடுக்க அவர் காத்திருக்கிறார். இனி நீ காத்து கொண்டிறாய், நீ அழுது கொண்டிறாய், இனி நீ கண்ணீர் விட மாட்டேன், இனி நான் உன்னை வெயிட் பண்ண விட மாட்டேன், நான் சீக்கிரத்தில் செய்வேன். ஆண்டவர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை இதுதான். உங்கள் காதுகளில் திரும்ப 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 ஒடிக்கிற ஒரு காரணம், உங்களை நான் இனி லைட் பண்ண விட மாட்டேன், உங்களுக்கான எல்லா கிரவுண்ட் ஒர்க்ஸை நான் செய்துட்டேன், இனி அதை கொடுக்க வேண்டியதான் ஒரே ஒரு வேலை பாக்கியாக இருக்குது. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், அதை கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அதை கொடுக்குற நேரத்துக்குள்ளே வந்துட்டோம். அந்த சமயத்தில் நம்ம ஓடி போயிடக்கூடாது.
அதை நின்று பெற்றுக்கொள்கிற அளவுக்கு நமக்கு விசுவாசம் உறுதியாக இருக்கணும். இந்த வாசலில் வந்து நின்றுட்டார். அந்த சமயத்தில் நம்ம கதவை பூட்டிட்டு ஐயோ நீங்கள் வானான்னு சொல்லக்கூடாது. அவர் கையில் கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்தவரை திரும்பி அனுப்பவே கூடாது. ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபித்த பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ரெபெக்காளின் கர்ப்பத்தை அவர் திறந்தார். கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். 2 சந்ததியர்களை அந்த வயிற்றிலே வைத்து அவர்களை இந்த உலகத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். அதே போல் எங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்யுங்க. நாங்கள் காத்திருந்தது நல்லது என்று சொல்லி நாங்கள் சாட்சி சொல்ல உதவி செய்யும். இந்த நாளிலும் கூட என் ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணும் கருத்தமாய் பார்த்து கொள்ளுங்க. நாங்கள் தியானிக்கிறவங்க, நாங்கள் ஜெபிக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க, நோக்கி பாடுறவங்க, எங்களுக்கு ஒரு குறையும் வரவே கூடாது. தாமதமின்றி உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.